இர்ரேஷனல் நம்பர்ஸ்னா என்ன, ரேஷனல் நம்பர்ஸ்னா என்னன்னு உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லி கொடுத்துட்டேன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். பார்க்கலைன்னா அந்த வீடியோல பார்த்துட்டு வந்துருங்க. √5 இதை நம்ம என்ன பண்ண போறோம், ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கிட போறோம். அவங்க கொடுத்தது இர்ரேஷனல். ஆனா நம்ம இந்த தியரம் படி என்ன சொல்றோம், மாத்தி எதிரா சொல்ல போறோம். ஓகேவா, √5 வந்து ரேஷனல் சொல்ல போறோம். ரேஷனல் நம்பர்னா என்ன ஃபார்மெட்ல இருக்கும், p/q ஃபார்ம்ல இருக்கும். ஓகேவா, சோ √5 a/bன்னு போட்டுக்கிறோம். ஓகேவா, p/q ஃபார்ம்ல இருக்கும் ரேஷனல் நம்பர்ஸ். கொடுத்திருக்கிறது இர்ரேஷனல், நம்ம ரேஷனல் சொல்லி நம்ம அசியூம் பண்ணி ப்ரூஃப் பண்ணி காமிக்க போறோம். √5 a/b. சோ அந்த ஃபார்முலா படி a and b ஆர் கோ பிரைம். ஓகேவா, அந்த ஃபார்முலா படி நம்ம இப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுத போறோம். அதுக்கடுத்து என்ன பண்ண போறோம், ஸ்கொயரிங் போத் சைடு. அதாவது a வச்சிருந்தோம், அதுக்கடுத்து a ஸ்கொயர் பண்ணோம். அதுல அதே மாதிரி இங்க ஸ்கொயரிங் போத் சைட்ஸ், ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணணும். ஃபர்ஸ்ட் √5b வந்துரும். இது இங்க போனுச்சுன்னா √5b = a வரும். இப்ப ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ண போறோம். ஸ்கொயர் பண்ணா என்ன ஆகும், √5b whole squared = a squared. சோ இது என்ன ஆகும், 5b squared = a squared வந்துரும். சோ a squared is divisible by 5. a is divisible by 5. ஓகேவா, a squared வந்து 5க்கு divisible by 5. அப்ப a யும் also divisible by 5. a வும் 5க்கு divisible தான் இருக்கும். ஓகேவா, சோ என்ன எழுத போறோம், a = 5c. அவங்க ஃபார்முலா படி c is an integer. ஓகேவா, சோ என்ன எழுதிடலாம், இப்ப 5b squared = a க்கு பதிலா என்ன போட போறோம், 5c the whole squared. 5b squared = 5 × 5 25c squared. b squared = இந்த 5 இதையும் கட் பண்ணோம்னா என்ன ஆகும், இங்க 5 வந்துரும், 5c squared. சோ என்ன எழுதிடலாம் இதுல இருந்து, b squared is divisible by 5. so b is also divisible by 5. so ரெண்டு ஈக்குவல் ஆயிருச்சா. so a and b having a common factor 5. so ரெண்டுக்கு காமன் ஃபேக்டர் என்ன கிடைச்சிருச்சு, உங்களுக்கு 5 கிடைச்சிருச்சு. so this condition is arisen because of our wrong assumption. ஓகேவா, அவங்க கொடுத்தது நம்மளுக்கு irrational, நம்மளா wrong assumption பண்ணி கண்டுபிடிச்சறனால இது வந்து நம்ம ராங்க அசம்ஷன் பண்ணி இந்த இது கொண்டுட்டு வந்திருக்கோம் ஆன்சர். சோ வந்து இது வந்து இர்ரேஷனல் எழுதணும், ரேஷனல் நம்பர் கிடையாது. சோ இது என்ன நம்பர், இர்ரேஷனல் நம்பர். √5 இஸ் இர்ரேஷனல் நம்பர். அவ்வளவுதான். ஓகேவா, ஜஸ்ட் இது ஒரு தியரம். ஏல இருந்து a ஸ்கொயர்ட் ஆக்குறோம், a ஸ்கொயர்ட் கண்டுபிடிச்சிட்டு அது ஒரு இண்டீஜர் ஃபார்மேட், பாசிட்டிவ் இண்டீஜர்னு சொல்றோம். அவ்வளவுதான் இந்த தியரம். ஓகேவா, சேம் அதுலயும் தான் அங்க நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, இர்ரேஷனல் கொடுத்திருக்காங்க, நம்ம ரேஷனல் எழுதிக்கிறோம். இதுல ஒன்னே ஒண்ணு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, ரேஷனல்னா என்ன, p/q ஃபார்ம்ல இருக்குங்கிறத நம்ம மண்டையில ஏத்திக்கணும். ஓகேவா, இர்ரேஷனல்னா நார்மலா இந்த ரூட் ஃபார்மேட்ல இருக்கும். இன்னும் உங்களுக்கு ரேஷனலுக்கும் இர்ரேஷனலுக்கும் கன்ஃபியூஷனா இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி ஒரு சம்